हाय फ्रेंड्स इनके रागी सेमियाला स्वीट எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பாக்கெட் ராகி சேமியா எடுத்துர்க்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா கடையிலயும் டிபார்ட்மென்ட் ஸ்டோர்ல கிடைக்கும். ஒரு 4 டீஸ்பூன் தேங்காய் பூ, 4 டீஸ்பூன் சர்க்கரை, 3 ஏலக்காய் எடுத்து தட்டி வச்சிருக்கேன். இப்போ ஒரு பவுல்ல ராகி சேமியா போட்டுக்கோங்க. ராகி சேமியா போட்டுக்கோங்க. இதுல தண்ணி விட்டுக்கோங்க. இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு இது வந்து 2 நிமிஷம் ஊறினா போதும். அதிகமாக வேணாம், ரொம்ப நேரம் ஊறினா இது வந்து கூலாட்ட ஆகிடும். அதனால் கரெக்டாக 2 நிமிஷம் மட்டும் இதில் ஊற வைங்க. ராகி சேமியா 2 நிமிஷம் ஊறிருக்கோம். இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. மேல் தட்டு மட்டும் வச்சு ஊற வச்சுருக்க ராகி சேமியாவை இதில் போட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு போட்டுக்கோங்க. இதில் வச்சுட்டு இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சேமியா பாருங்கள் வெந்திருக்கு. இப்போது இது மேலே ஒரு அரை டம்ளர் தண்ணி தெளிச்சுக்கோங்க, பச்சை தண்ணி. இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுக்கோங்க. சூடாக இருக்கும் போது போட்டு கிளறினமா வந்து குழண்டு போயிடும். அதனால் நல்லா ஆறட்டும். ராகி சேமியா நல்லா ஆறிடுச்சு. இப்போது இதில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறுங்க. இப்போது தேங்காய் பூ போட்டுக்கோங்க. நல்லா கலக்கிட்டு தேங்காய் பூ போட்டு நல்லா கிளறியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ராகி சேமியா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் ராகி சேமியா வந்து 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். இப்போ எடுத்து சாப்பிட்லாம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.